அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஏ கார்த்தி, காவல் உதவி ஆய்வாளர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒர்க் பண்றேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா, மிக எளிதாக வந்து எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்படி எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். நான் 10th கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு 344 மார்க் தான் எடுத்தேன். சரிங்களா? அடுத்து பிளஸ் டூவும் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். பிளஸ் டூல வந்து பார்த்தா 806 மார்க் எடுத்தேன். நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ். ஏன்னா 10த்லேயே வந்து பார்த்தா மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வேணாம். நம்ம ஒரு பியூர் சயின்ஸாவது எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுல என்னால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது 806. அது வந்து பார்த்தா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அடுத்து நான் காலேஜ் படிக்கணும். காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போயிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். நான் படிச்ச பியூர் சயின்ஸ்ல வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கிறது பாட்னி டிபார்ட்மெண்ட் தான். ஓகே அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய சீனியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, பாட்னி எடுத்தா வேலையே கிடைக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து பார்த்தா அதுக்கு வந்து வேக்கண்டே விட மாட்டான். அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். அப்ப ஜுவாலஜி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஜுவாலஜி எடுக்கலாம்னு பார்த்தா அந்த காலேஜ்ல ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அடுத்து வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா நான் பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். அதனுடைய ரிலேட்டட் படிச்சா தான் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கெமிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன் முடிவு பண்ணேன்னு பார்த்தா பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கெமிஸ்ட்ரி ஓகே அது படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்லாம் கிடையாது. நான் படிக்கணும், டிகிரி படிக்கணும். அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் போனேன். எனக்கு வந்து பார்த்தா செகண்ட் ஷிஃப்ட் தான் கிடைச்சது. ஆர்ட்ஸ் காலேஜ்ல செகண்ட் ஷிஃப்ட். செகண்ட் ஷிஃப்ட்னா 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5:30க்கு விடுவாங்க. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். அப்போ மதியத்துக்கு மேல நம்ம மார்னிங் போயிட்டு படிச்சாவே என்னால ஒழுங்கா படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல மதியத்துக்கு மேல வந்து பார்த்தா, அந்த அளவுக்கு சொல்ற மாரிலாம் என்னால படிக்கவும் முடியல. காலேஜ் அந்த சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப டஃப்பா இருந்தது. ஒரு காலத்துல ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மளால டிகிரி முடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், டெய்லியும் காலேஜ் போகுறது, அத விட்டா வீட்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுறது. இப்படிதான் இருந்தேன். மத்தபடி அது படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து கிடையாது. அப்படியே காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஓடிட்டே இருந்தது. அடுத்து காலேஜ் எக்ஸாம்லயும் வந்து பார்த்தா, எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாங்க. எக்ஸாம் முன்னாடி தான் கொஞ்சம் படிப்போம் நம்ப. படிச்சுட்டு ஒவ்வொரு செமஸ்டர்லயும் அரியர்ஸ் மட்டும் பார்த்தா 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அது மனு போயிட்டே இருந்தது. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் இயர் போயிட்டேன். லாஸ்ட் இயர் போகும்போது ஃபைனல் செம்ல வந்து பார்த்தா, ஃபைனல் செம் வந்து பார்த்தா அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தா 2012ல பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறாங்க. அப்ப பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் விடும்போது, பிசி அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தா, இப்ப இருக்கிற மாரி அந்த அளவுக்கு நமக்கு வந்து அட்வான்டேஜா வந்து ஃபோன்ல பார்க்க முடியாது. நமக்கு எந்த ஒரு அவேர்னஸும் கிடைக்காது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் சொல்றான், "நண்பா இது மாரி வந்து பார்த்தா பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நம்ம எல்லாம் போடலாம்" அப்படின்னு சொல்றான். "சரி நண்பா" அப்படின்னு சொல்றேன். அடுத்து அவனே என்ன பண்றான்னு பார்த்தா, அப்பலாம் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் நம்ம தபால் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து குடுத்தான். வாங்கிட்டு வந்து குடுத்த உடனே அத ஃபில் பண்ணி போட்டாச்சு. இருந்தாலும் எப்படியாவது டிகிரி முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்ன்னு பார்த்தா, டிகிரிக்கான ஃபோக்கஸ்ல என்ன பண்றேன், அத படிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் ஃபைனல் செம். எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 20 டேஸ் இருக்கு. இந்த 20 டேஸ்ல வந்து பார்த்தா நான் படிச்சு போலீஸ் ஆகணும். என்னுடைய எய்ம் என்னான்னு பார்த்தா, இதுவரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. கவர்மெண்ட் வேலைக்கு என்னால போக முடியுமான்னு தெரியாது. கவர்மெண்ட் வேலைக்கு நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. ஓகே. ஆனா வந்து பார்த்தா, அவன் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால, சரி ரைட் ஓகே. நம்ம போலீஸ் ஆகணும். அப்போனா என்ன பண்ணலாம்? அந்த 20 நாள் கொஞ்சம் நம்ம யூஸ்ஃபுல்லா படிக்கலாம். படிச்சு பாஸ் பண்ணா பார்க்கலாம். அப்படி சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டா நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தா, இந்த அனுபவத்த வச்சு அடுத்த டைம் பாஸ் பண்ணிடலாம். அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல என்ன பண்றேன், ஒரு 20 நாள் உட்கார்ந்து படிக்கிறேன். படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறேன். அப்பலாம் வந்து பார்த்தா, பிசிக்கு வந்து பார்த்தா கோச்சிங் கிளாஸ்லாம் கிடையாது. நம்ம யூடியூப் சேனலும் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம வந்து ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி தான் படிக்கிறோம். படிச்சுட்டு அப்படியே போகும்போது, எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எனக்கு என்ன கொஞ்சம் உட்காரும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். வந்தா பரவால்ல. போனாலும் ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் குடுத்த உடனே அப்போ வந்து பிசிக்கு வந்து பார்த்தா மொத்தம் 80 கொஸ்டின். ரொம்ப எளிமையா இருக்கு. கொஸ்டின் பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கேன். எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தா படிச்ச மாரியே இருக்கு. எல்லாமே பேசிக் ஒன் வேர்ட் கொஸ்டின் தான். அப்பதான் நினைச்சேன். எக்ஸாம் எழுதி முடிச்சேன். எழுதி முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சது. ஓகே கண்டிப்பா நம்ப பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சது. அப்போ டோட்டலா வந்து பார்த்தா 80 மார்க். எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. நான் 80க்கு 65 மார்க் எடுத்தேன். நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து பார்த்தா அப்போ ஓகே பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து பிசிக்கல். நான் வில்லேஜ் தான். அதனால பிசிக்கல பார்த்து நான் ஒண்ணும் பயப்படல. என்ன சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தா கிரிக்கெட் விளையாடிட்டு பசங்க கூட விளையாடிட்டு தான் இருப்போம். அப்போ பிசிக்கலும் நல்லா பண்ணியாச்சு. நல்லா பண்ண உடனே இந்த மார்க் வந்து பார்த்தா 80.5. என்எஸ்எஸ் வந்து பார்த்தா 0.5 குடுத்தாங்க. டோட்டலா 80.5. எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் வந்து ஓகே நமக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தா ஓரல் கட் ஆஃப் வந்தது. பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ண உடனே எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். ஓகே. நம்ம வந்து பார்த்தா கொஞ்சமான எஃபெக்ட் தான் போட்டோம். போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியா வந்து பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம்.
அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் டிகிரி முடிக்கவே இல்ல. பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது கடைசியா அரியர்ஸ் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து பார்த்தா அரியர்ஸ் இருந்து போச்சு. ஓகே. டிகிரி முடிச்சிடலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா, எஸ்ஐ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்றேன். ஏன் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்னா, எந்த ஒரு எஃபெக்ட்டும் போடல. மீடியமா தான் எஃபெக்ட் போடுறேன். அதிலேயே வந்து பிசி ஆகும்போது, எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து பார்க்குறேன். அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து 80 கொஸ்டின்னா, அல்ல 140 கொஸ்டின். அவ்வளவுதான். இந்த பேட்டர்ன்ல நம்ம படிச்சு எப்படியாவது எஸ்ஐ ஆகணும். தோல்ல வந்து 2 ஸ்டார் வைக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிற 15, 20 வில்லேஜ்ல வந்து பார்த்தா யாருமே டைரக்ட் எஸ்ஐயே கிடையாது. அப்ப நம்ம டைரக்ட் எஸ்ஐ ஆனா எவ்வளவு ஒரு கனவா இருக்கும், எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஃபேமிலி வந்து பார்த்தா வெல் செட்டில் ஆகும். நமக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ஒரு கனவு தான் காண்றேன். ஓகே எப்படியாவது நம்ம எஸ்ஐ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு காண்றேன். அந்த கனவு காண்டிட்டே நான் என்ன பண்றேன், ட்ரைனிங் பிசி போயிட்டு அட்டெண்ட் பண்றேன். ட்ரைனிங் நல்லபடியா முடிஞ்சது. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தா, அப்ப மறுபடியும் அரியர்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா எழுதி பாஸ் பண்ணிட்டேன். 2 சப்ஜெக்ட் தான் இருந்தது. 2ம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, 2013 13ல வந்து பார்த்தா நவம்பர் மந்த்ன்னு நினைக்கிறேன். அப்ப திருவண்ணாமலையிலே வந்து பார்த்தா ட்ரைனிங் முடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்றேன். ஏஆர் போலீஸா வந்து திருவண்ணாமலையில ரிப்போர்ட் பண்றேன். ரிப்போர்ட் பண்ணிட்டு என்னுடைய ஒரே ஆசை என்னன்னு பார்த்தா, எப்படியாவது எஸ்ஐ ஆகணும். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் மேரேஜ், லைஃப் செட்டில் ஆகணும். அதனால என்ன பண்றோம், நமக்கு கிடைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தா, இந்த 2 வருஷம். நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்னன்னு பார்த்தா 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல கண்டிப்பா என்ன பண்றோம்னு பார்த்தா, பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், எஃபெக்ட் போட்டு நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கேன். வெல் எஃபெக்டிவா என்ன பண்றேன், படிச்சுட்டே இருக்கேன். ஆனா எனக்குன்னு ஒரு கைட்னஸ் கிடையாது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி முறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்னஸ் கிடையாது. அப்பலாம் வந்து பார்த்தா யூடியூப் சேனல் இல்ல, ஆன்லைன் கிளாஸ் இல்ல, அகாடமில போயிட்டும் படிக்க முடியாது. ஏன்னா போலீஸ்ல இருந்து ஒன் டே லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால ஒரு அகாடமி போயிட்டும் படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றோம், நானு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர்லாம் என்ன பண்றோம், உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். டியூட்டிய விட்டா வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாங்க நினைச்சுட்டே இருப்போம். எப்போ கால்பது வரப்போகுது, எப்போ கால்பது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டே இருப்பாங்க. எஸ்ஐ எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நினைப்பேன். கால்பது எப்பனா வரட்டும். வரும்போது கண்டிப்பா நான் என்ன பண்றேன்னு பார்த்தா, எஸ்ஐ ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட என்ன பண்றோம், படிச்சுட்டே இருக்கோம். நம்ம டியூட்டி பார்த்துட்டே படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்தா, டியூட்டில வந்து பார்த்தா, ஒரு கையில வந்து பார்த்தா அக்யூஸ்ட் இருப்பான். இன்னொரு கையில வந்து துப்பாக்கி இருக்கும். அது சென்டர்லயே வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தா, சில டைம் வந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருப்போம். ஏன் படிச்சுட்டு இருப்போம்னு பார்த்தா, வாழ்க்கையில வந்து எப்படியாவது முன்னேறணும். ஒரு அதிகாரியா ஆகணும். ஒரு எஸ்ஐ போஸ்டிங்காவது நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட். கண்டிப்பா என்னால முடியும் முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் தான். நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தா, சில பேர் வந்து முன்னாடி, பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, என்னடா இது ஓசின்னு போடுறான்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தா, இவன் பரவாயில்லையே நல்லா படிக்கிறானேன்னு சொல்லுவான். நம்ம எத பத்தியும் என்ன பண்ணக்கூடாது, போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தா, எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. இவன் முன்னாடி பேசுறான், பின்னாடி பேசுறான்னு சொல்லிட்டு. நமக்கு நம்மளுடைய இலக்கு தான் முக்கியமானது. சரிங்களா? அதனால அடுத்தவங்கள பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே வந்து யோசிக்கவே கூடாது. அப்படியே படிப்பு போயிட்டே இருந்தது. 2015ல எஸ்ஐ கால்ஃபர் பண்றோம். கால்ஃபர் பண்ண உடனே ஒரு சந்தோஷம். ஓகே எஸ்ஐ கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம். எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போடுறேன். எஃபெக்ட்னா எப்படி போடுறேன்னு பார்த்தா, நல்லா மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு, எனக்கு என்ன மொட்டைலாம் அடிச்சுட்டு மைண்ட் வந்து பார்த்தா கவனம் சிதறவே கூடாது. நம்ம படிக்கிறதுல மட்டும் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், அந்த 3 மாசமும் மேக்ஸிமம் மொட்டையிலே தான் இருக்கேன். உட்கார்ந்து நான் மட்டும் நல்லா படிச்சுட்டே இருக்கேன். டியூட்டி படிக்கிறது அவ்வளவுதான். மத்தபடி எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆனா மறுபடியும் சொல்றேன், எப்படி படிக்கணும்ன்றது எனக்கு தெரியல. எந்த மெத்தட்ல படிக்கணும்ன்றதும் மேக்ஸிமம் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் அதான் அட்டெண்ட் பண்றேன். எஸ்ஐ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நானு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதில்ல. ஓகே. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து சைக்காலஜி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் சைக்காலஜி கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா, 10th வரைக்கும் தான் எனக்கு மேத்ஸ். +1, +2 வந்து பார்த்தா நான் பியூர் சயன்ஸ். அந்த மேத்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாவே இருந்துட்டே இருந்தது. ஏன்னா என்னால கிளாஸும் போக முடியாததுனால, நானா ஓனா என்ன பண்றேன்னு பார்த்தா, எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே எக்ஸாம் வந்து நாளைக்கு. இன்னைக்கு நைட் வந்து பார்த்தா, என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, எப்படியாவது நாளைக்கு கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணா தான் நம்ம லைஃப் வந்து நம்ம நினைச்சப்பட்டதெல்லாம், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். லைஃப் வந்து பார்த்தா சந்தோஷமா அமையும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலிய கொஞ்சம் செட்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது என்னோட வாழ்க்கை. ஓகேங்களா? இந்த வாழ்க்கையில நான் எப்படி ஆசைப்பட்டனோ, நான் எந்த பதவிக்கு போணும்னு நினைச்சேனோ, அப்படி வாழ்ந்தா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, அந்த பதவிய வந்து என்னால வந்து அந்த வேலைய செய்ய முடியும். சந்தோஷமா செய்ய முடியும். அதுக்காக நான் எஃபெக்ட்டும் போட்டிருக்கேன். அடுத்த நாள் வந்து பார்த்தா 2015 எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தா போறேன். அதே ஒரு படபடப்பு தான். கண்டிப்பா பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போறேன். எக்ஸாம் ஹால் போயிட்டு அமைதியா உட்கார்றேன். கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன். பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஸ்டின் பேப்பர் ஓகே. நார்மலா இருக்கு. எழுதுறேன். ஓகேங்களா? எழுதிட்டே இருக்கேன். எனக்கு அப்ப டைமிங் மேனேஜ்மென்ட் சுத்தமா தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானு ஒரே ஒரு மாடல் எக்ஸாம் கூட எஸ்ஐ எக்ஸாம் எழுதி பார்த்ததே கிடையாது.
அப்ப அந்த எழுதி பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கவே இல்ல. அங்க போயிட்டு எனக்கு என்னால டைமிங் மேனேஜ்மென்ட் தெரியாதனால, கிட்டத்தட்ட 13, 14 கொஸ்டின் என்னால ஷேர் பண்ணவே முடியல. அப்போ எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. நம்மளால அதிகமா ஸ்கோர் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ப கட் ஆஃப் வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இது இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டு படிச்சோம். நம்மளால வந்து ஒழுங்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணத ஒழுங்கா அங்க போயிட்டு பண்ண முடியலையே! டைமிங் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுல என் கூட படிச்ச சில நண்பர்கள்லாம் வந்து, "நண்பா நான் நல்லா எழுதியிருக்கேன். நீங்க எப்படி எழுதியிருக்கன்னு?" கேட்கும்போதெல்லாம் எனக்கு மனசு ஒரு பக்கம் அவன் எழுதுனது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், நம்மளால எழுத முடியலையே! இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓகே. எப்படியாவது வந்து பார்த்தா நம்ம மார்க்குக்கு கட் ஆஃப் மட்டும் வந்துட்டா போதுமானது. பிசிக்கல்ல நம்ம நல்லா பண்ணி, கண்டிப்பா அப்புறம் இன்டர்வியூ நல்லா பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா அப்ப கட் ஆஃப் வந்து பார்த்தா பிசிக்கு 49.5 என்னுடைய மார்க் வந்து பார்த்தா 48.5 1 மார்க்ல வந்து பார்த்தா போயிடுச்சு. சரிங்களா? அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே. எதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான், ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்போ நம்மளுடைய ப்ரிப்பேர் பண்ணது, நம்மளுடைய படிப்பு மெத்தடே தப்பா இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணதே இன்னும் நல்லா ஒழுங்கா பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பதான் உட்காந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது வீட்ல என்ன பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. எக்ஸாம்ல தான் ஃபெயில் ஆயிடுச்சு. மேரேஜாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜும் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 5 மாசம், 6 மாசம் மேரேஜ் லைஃப்ல போயிட்டு இருக்கு. அப்படியே டியூட்டி அத விட்டா ஜாலியா ஃபேமிலி கூட வெளிய போயிட்டு சுத்துறது அப்படி இருந்தது. இருந்தாலும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னடா இது நம்ம ஆசைப்பட்டது எஸ்ஐ. அந்த எஸ்ஐ நம்மளால அடையவே முடியலையே! ரொம்ப கஷ்டமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரோட்ல ஒரு எஸ்ஐ போனாங்கன்னா, அவங்கள நின்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் அடுத்து நான் மூவ் பண்ணுவேனே. எனக்கு கேட்டனா என்ன அது நம்ம நெனச்சோமே, அந்த யூனிஃபார்ம் போட நம்ம நெனச்சோம். நம்மளால முடியலையே, டபுள் ஸ்டார் வைக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணேன். ஓகே. இப்ப என்ன நம்ம என்ன ஒரு அட்டெம்ப்ட் தானே எழுதியிருக்கோம். இந்த அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனா என்ன? அடுத்த அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்போ ஒரு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க ஆரம்பிக்கும்போது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மனசுல வச்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தா, எப்பனா கால்பது வரட்டும். அது 2000 நான் 16ல படிக்க ஆரம்பிச்சேன். எப்பனா கால்பது வரட்டும். அது இந்த வருஷமா இருந்தாலும் சரி, அடுத்த வருஷமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பா வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம்ல அவன் எவ்வளோ கட் ஆஃப் வச்சாலும் சரி, அதுல நம்ம பாஸ் பண்ணணும். அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட என்ன பண்ணேன், மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் படிக்கிறத பொறுத்தவரைக்கும், கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டே இருந்தா சரி. உங்களுக்குள்ள என்ன ஆகும்ன்னு பார்த்தா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உங்கள அறியாமயே அந்த புத்தகம் உங்க கூடவே இருக்கும். ஒரு நாள் படிக்கலனாலும் உங்க மனசாட்சி உங்கள குத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுபோல தான் நானும். என் கூடவே தான் இருக்கும் புக்கு. என்னுடைய 3வது கை போல என்ன இருக்குன்னு பார்த்தா, புத்தகம் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா எஃபெக்ட் போட்டு படிச்சுட்டே இருக்கேன். 2019 மறுபடியும் எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி எழுதுனது வந்து பார்த்தா 2015. இப்ப எழுதுனது வந்து பார்த்தா 2019. சரிங்களா? கிட்டத்தட்ட எத்தன வருஷம்? 4 வருஷம் வெயிட் பண்றேன். எத்தன வருஷம்? 4 வருஷம். ஏதோ நான் போலீஸா இருக்கிறதுனால அதுல கொண்டு சேலரி வச்சுக்கிட்டு, அப்படியே ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ண முடியுது, நல்லாவே படிக்க முடிஞ்சது. இப்ப போலீஸா இல்லன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஏன்னா சேலரி வந்து இல்லாம இருந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். இந்த 4 வருஷம் நான் படிச்சது, ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிச்சுட்டேன். படிச்சுட்டு எக்ஸாம் வந்தது. அப்ப என்ன எக்ஸாம் வந்தது அப்படின்னு பார்த்தா 2019ல ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வந்தது. அதுல மொத்த வேக்கண்ட் பார்த்தா 202 202 போஸ்டிங் தான். என்னடா இது 202 போஸ்டிங் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது நம்ம கூட சில பேர் வந்து பார்த்தா பாசிட்டிவா பேசுவாங்க. சில பேர் வந்து நெகட்டிவா பேசுவாங்க. சில பேர் வந்து கண்டிப்பா கிடைக்கும், நல்லா படிக்கலான்ற மாரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து நெகட்டிவா பேசுவாங்க. 202 போஸ்டிங் தான் இருக்கு. அதுல இந்த கோட்டாக்கு இவ்ளோ, இந்த கோட்டாக்கு இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட நெகட்டிவா பேசுறவங்க கூட வந்து நம்மளால இருக்க முடியாது. எனக்கு என்ன நம்ம கூட இருக்கிறது பாசிட்டிவ் தாட். யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் தாட் இருக்கோ, அவங்க கூட தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பயணம் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய சக்சஸ் வந்து எளிதா அடைய முடியும். நெகட்டிவா யோசனை பண்ணா நமக்குள்ள எவ்ளோ டேலண்ட் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது. அத வந்து அந்த வெற்றிய நம்மளால அடைய முடியாது. அதனால பாசிட்டிவ் தாட் அத கொண்டு எப்படியாவது ஓகே. நம்ம இவ்வளவு நாள் நல்லா படிச்சிருக்கோம். இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணி அப்ப எனக்கு ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2மே எலிஜிபிளா இருந்தது. எழுதி முடிச்ச உடனே ஒரு சாட்டிஃபிகேஷன். ஓகே நல்லா எழுதியிருக்கோன்ற ஒரு ஃபீல் கிடைச்சது. அடுத்து ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த உடனே ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா 2லயுமே பாஸ் பண்ணேன். ஓகே ரொம்ப சந்தோஷம். ஆனா இது 2015ல விட்டது. இப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் ஓப்பன் கோட்டா 2மே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எஸ்ஐ ஆயிட்ட உடனே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரிங்களா? நான் முதலா பிசி ஆகும்போது எனக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தா, ரூ. 13,200 2013ல ரூ. 13,200 எனக்கு சேலரி. எஸ்ஐ ஆகும்போது ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து ரூ. 38,000 குடுத்தாங்க. சரிங்களா? அப்ப என்னுடைய கனவ வந்து நான் அடைஞ்சுட்டேன். என்னுடைய கனவ நானு அடைஞ்சுட்டேன். அந்த கனவ அடையும்போது எனக்குள்ள வந்து பார்த்தா அவ்ளோ சந்தோஷம். ஓகேங்களா? சப்போஸ் நான் எஸ்ஐ ஆகாம நான் செத்து போயிருந்தா கூட, என்னுடைய என்ன சொல்றது? என்னோட உடல் கூட வெந்திருக்காது.
என்ன கேட்டா நம்மளுடைய ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா என்ன லைஃப் அது? நம்ம கண்டிப்பா அடையணும். அடைஞ்சா மட்டும்தான் நான் நானா இருக்கேன். நம்மளுடைய எஃபெக்ட் வந்து பார்த்தா ஒழுங்கா இருக்கு. அப்படி அடையலன்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பார்த்தா அதுக்காக பிளான் பண்ணல. நம்ம வேஸ்ட்ன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால வந்து பார்த்தா பிளான் பண்ணி படிச்சு ஓகே எஸ்ஐ ஆயாச்சு. இப்போ ரொம்ப மனசுக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போதெல்லாம் ஒண்ணு நினைப்பேன். என்ன நினைப்பேன்னு பார்த்தா 2015 அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணாங்க இல்லையா? என்னடா இது அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்ம பாஸ் பண்ண முடியலையே! அப்ப என்னால பாஸ் பண்ண முடியலையே! நாளைக்கு அதாவது என் ஃப்ரெண்ட் பாஸ் பண்ணது பொறாம கிடையாது. இருந்தாலும் என்னது அவர் பாஸ் பண்ணிட்டாரு. நம்மளால பாஸ் பண்ண முடியலையே! நான் அப்படி நினைச்சுட்டே இருப்பேன். நாளைக்கு அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆவாரு. நம்ம வந்து கிரேட் 2 கோடு வச்சிருப்போம். அடுத்து அவர் டிஎஸ்பி ஆவாரு. நம்ம 3 கோடு வச்சிருப்போம். நமக்கும் அவருக்கும் வந்து என்ன ஆகும்ன்னு பார்த்தா, ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்தா, என்ன இருக்கும், நாளைக்கு எங்க அப்பா இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அத விட்டுட்டு கீழ் ரேங்க் நான் குறை சொல்லல. இருந்தாலும் நமக்குள்ள தகுதி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தா, கண்டிப்பா என்ன பண்ணணும், அத கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா பண்ணும்போது, இப்படி சொன்னா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நெனச்சு நெனச்சு என்ன பண்ணுவேன்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் வெறிகொண்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணும்போது மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தது. சரிங்களா? எதுக்காக என்னுடைய ஸ்டோரிய நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நான் எஸ்ஐயா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா, ஓகேங்களா? எல்லாமே நீங்க பார்ப்பாங்க. நெறைய பேர் இடத்துல பார்த்தா எஸ்ஐ இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, டைரக்ட் டிஎஸ்பி இருப்பாங்க, டைரக்ட் ஐபிஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. அன்னைக்கு பார்க்கும்போது அவங்க கெத்தா இருக்கும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்து நெறைய வலிகள் இருந்திருக்கும். அவங்க நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரே நாள்ல வந்து பார்த்தா படிச்சு 2வது நாள்ல வந்து என்ன பண்ண முடியாது, யாரும் வந்து போஸ்டிங் வந்து வாங்கிட முடியாது. சரிங்களா? அதனால நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, விடாமுயற்சியோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற நெறைய ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா, மேக்ஸிமம் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமான பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது நான் எஸ்ஐ ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்டின்னா, 500க்கு 490 மார்க் எடுத்தா தான் ஆக முடியுமா? இல்ல 1200க்கு 1150 மார்க் மேல எடுத்தா தான் ஆக முடியுமான்னா, இல்ல. சரிங்களா? ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாலயும் என்ன பண்ண முடியும்? ஆக முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி படிச்சேன் அப்படின்றது விஷயம் கிடையாது. இதுக்கு மேல நான் எப்படி படிக்க போறேன்? அதுதான் வந்து நம்ம யோசிக்கணும். சரியா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படின்னா படிச்சிருக்கலாம். நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் என்னுடைய கனவு என்ன? அத நான் எப்படி அடையணும்? அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, நீங்க படிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, ஈஸியா உங்களால வெற்றி பெற முடியும். அதுவும் காவல்துறையில போலீஸ், எஸ்ஐ இவங்கலாம் ஆகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா, விடாமுயற்சியோட படிங்க. நல்லா எஃபெக்ட் போட்டு படிங்க. எஃபெக்ட் போட்டு படிச்சா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, உங்களால பாஸ் பண்ண முடியும்.